கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. உபவாச நாளாகிய இந்த நாளிலே ஆண்டவரோடு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையின்படி உங்களோடு நான் பேசுகிறேன். இந்த நாளிலே கற்றுக்கொண்ட பாடம் ரோமர் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம். இதனுடைய தலைப்பு என்னவென்றால் நிலைத்திரு. எல்லா காரியங்களிலும் நீ நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் நம்மளுக்கு வசனத்தை கொண்டு நம்மளுக்கு போதிக்கிறார். நீ எந்தெந்த காரியத்திலெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும்? பிசாசினிடத்திற்கு வீழ்ந்து விடுகிறாயா? ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த பற்றுதல் அதிகமாகி உன்னை நிலைத்திருக்க வைக்கிறதா என்று இந்த வேதத்தின்படி நாம் பார்க்கலாம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்கள் இடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாய். ஆண்டவராகிய கர்த்தர் தயவையும் கண்டிப்பையும் பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்காக எல்லாவற்றையும் ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இந்த நாளிலே உன்னுடைய இருதயத்திலே நான் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அப்போது யாரெல்லாம் நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினார்களோ, ஆண்டவருக்கு விரோதமாய் தவறாத செய்யாத தவறுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார். உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அவர் தாங்கினது மட்டுமல்லாமல் உன்னிடத்திலே அவர் வெறுப்பை காட்டவில்லை, தயவை காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால், ஆண்டவர் மீது இருக்கிற அந்த தயவிலே நீ நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உனக்காக எப்படிப்பட்ட பாடுகளெல்லாம் சகித்து தயவை தான் திருப்பி காமித்தாரை தருவீர, அவர் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டவில்லை. அப்படிப்பட்ட தயவிலே நீ நிலைத்திரு என்று ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துகிறார். அப்போது நம் யார் மீதெல்லாம் கோபம் கொண்டு யார் மீதெல்லாம் விரோதித்து நம் சத்துருக்களாய் நாம் தோன்றுகிறதோ அவர்கள் மீதெல்லாம் தயவு மட்டுமே காட்ட வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்குது, ஆண்டவருடைய விருப்பமாக இருக்குது. அதிலே யோவான்